ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவ காலத்தின் மிக முக்கியமான வாரத்தில் இருக்கிறோம். புனித வாரத்திலே இன்று குருத்து ஞாயிறை, பாடுகளின் ஞாயிறை அனுசரித்து கொண்டு தியானித்தவர்களாக நாம் இங்கே இருக்கிறோம். இந்த நாளிலே இந்த பவர் ஆஃப் காட் என்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் நானும் அருட்தந்தை சுரேஷ் அவர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த தவ காலத்திலே நம்மை தயாரித்தவர்களாக இருக்கிறோம். தவ காலத்தின் ஒட்டுமொத்த உச்சகட்டமான தருணமாக இந்த புனித வாரமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதோ ஆண்டவர் இயேசு எருசலேம் நகருக்குள் வெற்றியின் அரசராக, அமைதியின் அரசராக நுழைகிறார். அவரை பற்றிய தியானங்களை, அவரை பற்றிய ஒவ்வொரு சிந்தனைகளையும் நம்முடைய உள்ளத்தில் இருத்தியவர்களாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவர் நம்மை அமைதியான வாழ்வுக்கு அழைத்து செல்வதோடு வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை பெறுவதற்காக நம்மை அழைக்கின்றார். ஃபாதர், இந்த தவக்காலத்தின் உச்சகட்டமான குருத்து ஞாயிறில் இருக்கிறோம். இன்னைக்கு அகில உலகமே நம்மை கிறிஸ்தவ மக்களை திரும்பி பார்க்கக்கூடிய உலகம். எத்தனையோ பேர் எதற்கோ போராட்டத்திற்காக சென்று கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே இன்றைக்கு ஒரு அமைதியான போராட்டம், அதே நேரத்தில் உலகத்தை ஒரு மாற்றக்கூடிய போராட்டம். ஒவ்வொருவரும் தங்களுடைய கரங்களிலே குருத்தொலைகளை ஏந்தி கொண்டு வீதிகளிலே பவனியாக அமைதியின் அரசரை பற்றி அறிவித்தவர்களாக வந்து கொண்டிருக்கின்ற இந்த குருத்து ஞாயிறு அன்று இறைவன் நமக்கு ஏராளமான செய்திகளை சொல்ல காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இன்று நம்முடைய மக்களுக்கும் சரி, நம்முடைய வாழ்க்கைக்கும் சரி, கடவுள் தரக்கூடிய செய்தியாக நீங்கள் உணர்வதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். கண்டிப்பாக சாமி. இன்றைக்கி எல்லாருமே சொகுசு அப்படிங்கிறத தேடி போகிறோம். எல்லாருமே சொகுசை தேடுறோம். யார் இப்போ இந்த காலத்தில் உழைக்காமல் நம்ம முன்னேறணும், உழைக்காமல் நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே விரும்புகிறோம். அது எந்த அளவுக்கு கொண்டே விட்டுருச்சு அப்படின்னா, நம்மளை ரொம்ப சோம்பேறிகளாக மாற்றி விட்டுருச்சு. வாழ்க்கையினுடைய அந்த அதிர்வுகள், வாழ்க்கையினுடைய தெளிவுகள், வாழ்க்கையுடைய லட்சியங்கள், போராட்டங்கள் அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு மந்தமான சூழலுக்கு இன்றைக்கி நம்மளை போய் விட்டுருச்சு சாமி. இதை பயன்படுத்தி கொண்ட ஒரு சில சூழ்ச்சியாளர்கள் இன்றைக்கி நம்மளை அப்படியே அடியோடு கொள்ளணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். உதாரணமாக சாமி, இந்த ஜியோ சிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணி நீங்கள் ஜியோ சிம்முக்கு மாறினீங்க அப்படின்னா 3 months டாக் டைம் ஃப்ரீ, அதில் 499 ரூபா என்னமோ உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லல. நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய ஏர்செல் ஓடப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஃபேன்சியாக அந்த இலவச மாயை அப்படியே அதில் தாவணும். எல்லாருமே போனோம், சந்தோஷமாக பேசணும், அந்த இலவசத்தை அனுபவித்தோம். இப்போ நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு என்னது, வேறு எந்த நம்பர் பயன்படுத்தினாலும் முன்னாடி ஃப்ரீயாக வந்துட்டு இருந்த அந்த இன்கமுக்கு ஒரு ஆப் வச்சாங்க. இப்போ என்ன பண்ணணும், 35 ரூபா கட்டினா தான், மாதம் 35 ரூபா கட்டினா தான் அது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இல்லைன்னா இன்கமிங் வராது, அவுட் கோயிங் வராது. பாருங்கள், ஒரு இலவசம் அப்படிங்கிறத அப்படியே காட்டி நம்மளை அப்படியே உள்ளுக்கு இழுத்து அவன் கைக்கு உள்ளே கொண்டு வந்துட்டு இப்போ வேறு வழியே இல்லை. நம்ம மாதம் ஆனால் 35 ரூபா போட்டால் தான் இன்கமிங் வரும், அவுட் கோயிங் போகும். அப்போ அவன் கைக்கு உள்ளே கொண்டு வந்துட்டான். அப்போ நம்மளுடைய அந்த சொகுசு, நம்ம அந்த கொண்டு இருந்த இலவச மாயை இப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பில் கொண்டு வந்துருச்சு. இன்னும் அண்மையில் நாங்கள் நண்பர்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கையில் ஒரு சம்பவம் சாமி. இப்போ ஸ்விக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சாப்பாடை வீட்டுக்கே கொண்டாந்து கொடுத்துட்றான். இப்போ 100 ரூபா பிரியாணி, இப்போ கடையில் போய் சாப்பிட்டோம்னா 150 ரூபா, 200 ரூபா, 250 ரூபா வரை சிக்கன் மட்டன் பிரியாணிலாம் இன்றைக்கி இருக்குது. இவன் வெறும் 100 ரூபாய்க்கு பிரியாணி தர்றான், அதுவும் வீடு தேடி கொண்டாந்து தந்துட்டு போகிறான். லேசாக ஒரு மெசேஜ் பண்ணால் போதும், அது எந்த கடையில் வேணும் அப்படின்னு சொன்னால் போதும், அந்த கடையிலேருந்து வீட்டுக்கு கொண்டாந்து அடுத்த 10 minutes வீட்டுக்கு வருது. அப்போ இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு சோம்பேறிகளாம், மீண்டுமாக அந்த சொகுசை சொல்கிறேன், அப்படியே உட்காந்துக்கிட்டு எந்த உழைப்பும் இல்லாமல் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே போய் கேஸ் வாங்கி, அது வாங்கி, இது வாங்கி, விறகு வாங்கி அதை சமைச்சு, கடையில் போய் காய்கறி வாங்கி, அதை எங்கே எல்லாம் நேரம் எடுக்கும். சும்மா ஃபோன் பண்ணால் போதும், 10 நிமிஷத்தில் பிரியாணி, அது 100 ரூபாய்க்கு. அப்போது இந்த மாயையில் இன்றைக்கி எவனை பார்த்தாலும் பாருங்கள், வீதிகளில் நம்ம ரோட்டில் பார்த்தா ஸ்விக்கி அப்படின்னு பேக்கை மாட்டிட்டு பசங்க பறந்துக்கிட்டு இருக்கிறான். நாளுக்கு நாள் அது அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது சாமி. ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். என்ன ஆபத்துன்னு கேளுங்க. அப்போ நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு நேரத்துக்கு நேரம் மெசேஜ் பண்ணுறோம், சாப்பாடு வருது, மெசேஜ் பண்ணுறோம், சாப்பாடு வருது, கொஞ்சம் காசுக்கு. அதை அப்படியே சாப்பிட்டு அதை பழகி போனோம். நமக்கு சமைக்கிறதுக்கு தோணுமா? தோணாது. சமையலும் காலப்போக்கில் மறந்து போகும். எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாது, எண்ணெயை ஊற்றுறதா கடுகை ஊற்றுறதான்னு தெரியாது, காலப்போக்கில் சமைக்கவே தெரியாதா. அப்படியே யாரை நம்பி இருக்க போகிறோம்? ஸ்விக்கியை நம்பி இருக்க போகிறோம்.
அப்போ இன்னைக்கு அவன் 100 ரூபாய்னு கொடுக்கக்கூடிய பிரியாணி நாளைக்கு 500 ரூபாய்னு சொன்னாலும் நம்ம என்ன செய்யணும்? வாங்கி தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு தளத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட இன்றைய அரசியல்வாதிகள் அவன் என்ன பண்ணுறான்? இன்னைக்கு அப்படியே அவனுடைய அந்த ஜாதிய திமிரு, அவருடைய அந்த சமய அந்த கோட்பாடுகள், இது எல்லாத்தையும் நம்ம மேலே திணிச்சு ஒரு விதமான கட்டுக்கோப்பில் நம்மளை கொண்டு வர பார்க்குறான். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ள இருக்கிறோம். உண்மையிலேயே சாமி, காலையில் எந்திரிச்சா எனக்குலாம் பயமாக இருக்குது. இந்த எலெக்ஷன்லாம் நினைக்கையில் அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு பயமாக இருக்குது. பலர் பல கருத்தை சொல்கிறாங்க. இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஆளுங்கட்சி சரி, பிஜேபி, இது எல்லாம் மீண்டுமாக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கு இங்கே இடம் இல்லை, இஸ்லாமியர்களுக்கு இங்கே இடம் இல்லை. நீங்கள் எல்லாம் அந்நியர்கள், நீங்கள் எல்லாம் நாட்டை விட்டு போயிருங்க. இல்லை இந்த நாட்டில் நீங்கள் வாழணுமா, தாய் மதத்துக்கு வாங்க. தாய் மதம் எந்த மதம்? இந்து மதம். இந்து மதத்துக்கு திரும்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை, இல்லைன்னா நீங்கள் சாக போகிறீங்க, அடியோடு அழிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் நமக்கு இருக்குது. அதை சார்ந்து இன்றைக்கி நம்ம ஒரு வேளை நம்ம கிறிஸ்தவ மதத்தில் தான் இருக்கணும், அதுவும் இந்த தேசத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா எல்லாத்துக்கும் டபுள் மடங்கு டேக்ஸ் கட்ட கொண்டு வர போகிறாங்க. இப்போ பள்ளிக்கூடம் நடத்தணுமா, டேக்ஸ் கட்டணும். நீ இங்கே வாழணுமா, வீட்டு வரி, மின்சார வரி, இன்னும் தெருவில் நடக்கணும்னா ரோட்டு வரி, எல்லாமே இன்னைக்கு பன்மடங்காக உயரப்போகுது. இப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாருமே மீண்டுமாக இந்த சொகுசு தேடிக்கிட்டே போனோம்னா யார் பூனைக்கு மணியை கட்டுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. யார் கட்டுறது? அன்னைக்கு பூனைக்கு மணியை கட்டினார் யார்? இயேசு கட்டினார். அன்றைக்கு அந்த சமுதாயத்தில் எல்லா விதமான அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும், எல்லா விதமான போராட்டங்களுக்கு மத்தியிலும் அவர் அந்த சாவை துணிவோடு ஏற்றுக்கொண்டார். இந்த சமுதாயத்துக்காண்டி நான் ஒருத்தன் சாகிறேன் அப்படின்னா மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு வந்தார். ஆக அவருடைய இந்த குருத்து ஞாயிறு பயணம் என்பது நீங்கள் சொன்னது மாதிரி மிக அமைதியான முறையில் குருத்தோலையில் ஏந்தி நம்ம பவனியாக செல்ல இருக்கிறோம். இந்த காரியங்களில் ஆண்டவர் இயேசு பயணித்த அந்த கழுதையின் மீது பயணித்த பயணங்கிறது சாவின் பயணம், அது வெற்றியின் பயணம், அது மீட்பின் பயணம், அது மறுவாழ்வினுடைய ஒரு பயணமாக தான் நம்ம பார்க்குறேன். ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் யார் பூனைக்கு மணியை கட்டுறது? யார் இயேசுவை போல சாவை ஏற்க துணிவது? மற்ற மனிதர்களுடைய நலனுக்காக நான் ஸ்கேப் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிறருக்காக நான் கையளிக்கப்படுறேன் அப்படின்னு யார் துணிவது அப்படின்னா ஒரு நமக்கு முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் சாமி இருக்குது. ஒரு நகைச்சுவையாக, நான் திருத்தொண்டராக இருக்கையில் கன்னியாகுமரி பக்கத்தில் கோட்டார் மறை மாவட்டத்தில் ஒரு பங்கில் இருந்தேன். அப்போ இதே குருத்து ஞாயிறு அன்று நான் மக்கள்கிட்ட பிரசங்க வைக்கையில் தொடக்கத்தில் கேள்வி கேட்டேன், உங்களில் யார் சாக விரும்புகிறா அப்படின்னு கேட்டேன். யதார்த்தமாக கேட்டேன். அப்போது யாருமே கை தூக்கலை. யாராவது சாக விரும்புவாங்களா? எல்லாமே வாழணும்னு தான் ஆசைப்படுவோம். வாழ்க்கையில் ஒரு நாளாவது வாழணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுறோம் இல்லையா? சச்சித் ஆனந்தா அப்படின்னு இந்தியன் ஃபிலாசபியில் ஒரு வார்த்தை இருக்குது சாமி. சத் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு நாளாவது கூட்டி வாழணும்னு ஆசைப்படுறது அந்த சத் அப்படின்னு சொல்லுவாங்க. சித் அப்படின்னா அந்த ஒரு நாளில் ஏதாவது புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது. ஆனந்தம் அப்படின்னா ஹாப்பினஸ், அந்த ஒரு நாளும் ஹாப்பியாக வாழணும்னு ஆசைப்படுவோம். அப்போ சச்சிதானந்தான்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு நாள் வாழ்க்கையில் கூட வாழணும், அது எதையாவது கற்றுக்கிட்டு வாழணும், அந்த ஒரு நாள் ஹாப்பியாக வாழணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுற இடத்துல யார் சாகிறதுக்கு ஆசைப்படுவா? அப்போது யாராவது நீங்கள் ஆசைப்படுறீங்களா அப்படின்ட்டு நான் கேட்ட கேள்விக்கு யாருமே தூக்கலை. ஒரு அம்மா தூக்குச்சு. அந்த அம்மாவுக்கு வயசு எப்படி 60 வயசுக்கு மேலே இருக்கணும். அந்த அம்மா இருந்து ஒன்றுதான், இல்லாமல் ஒன்றுதான், அது வேற பக்கம். அந்த ஒரு அம்மா தைரியமாக கை தூக்குச்சு, நான் ஆசைப்படுற சாமி அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், பக்கத்து ஆஸ்பத்திரியில் இமீடியட்டாக 2 கிட்னி தேவைப்படுது, பேரை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு. உடனடியாக டபுள்னு கையை கீழே போட்டுருச்சு. அப்போ பாருங்கள், யாருமே துணிவது கிடையாது. அந்த என்ன நடந்தாலும் கம் வாட் மே, ஐ ஆம் ஹியர் ஃபார் யூ, எல்லாத்துக்கும் இந்த சமுதாயத்திற்காக நான் வாழ துணிகிறேன் அப்படின்னு துணிந்த இயேசு பெருமானுடைய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பயணத்தை தான் நம்ம இந்த நாட்களில் அனுசரிக்கிறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சாமி நல்லா அழகாக சொன்னீங்க. அந்த கருத்து இன்னைக்கு சாவின் பயணமாக இருந்தாலும் வெற்றியின் பயணம், எல்லாருமே வாழணும், வாழ துடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னுடைய சிந்தனைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருமே அந்த பயணம் போகிறோம் இல்லையா? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இன்னைக்கு கையில் ஒரு குருத்தோலை ஏந்தி ஒரு பவனியாக போகிறார். அப்படி அவங்க போகிறப்ப நம்ம எதுக்கு தான் அந்த பயணம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஏன்னா அரசியல் கூட்டங்களாக இருக்கட்டும், ஒரு போராட்டமாக இருக்கட்டும், நிறைய பேர் அந்த முன்னுக்கு போகிற ஒரு 10-15 பேருக்கு தெரியும், இல்லை பேனர் பிடிக்கிறவங்களுக்கு தெரியுதுக்காக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கூட்டத்தில் வரவங்களுக்கெல்லாம் நம்மளும் கூப்பிட்டாங்கடா சேர்ந்து போவோம்டா அப்படிங்கிற காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம கிறிஸ்தவர்களாக நாம் குருத்து ஞாயிறு அன்னைக்கு கையில் குருத்தோலை பிடிச்சிட்டு
முன்னுக்கு ஆல்டர் பாய்ஸ் போக, பின்னுக்கு அருட்தந்தை வர, இப்படியே ஒரு இதோட நம்ம வரோம். அப்போ எதுக்காக வரோம்? அதில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஏதோ ஒன்று குறிக்குது இல்லையா? இன்னைக்கு 2வது வாசகம் ரொம்ப அழகாக சொல்லுது சாமி. பவுல் அடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் கடவுள் தன்னுடைய மகனுக்கு அனுப்புனார் இல்லையா? அதனுடைய ஒரு சாராம்சத்தை ரொம்ப அழகாக சொல்லும். அதுலேயும் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக அவர் கருதவில்லை. மாறாக தன்னையே வெறுமையாக்கி, அதுவும் அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவை அதெல்லாம் வரப்போ. இப்போ நீங்கள் வந்து கேட்டிங்கல்ல, யார் சாகத்துக்கு ரெடியாக இருக்கிறது? 60 வயசில் அந்த பாட்டி கூட சாகணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் கிட்னி வேணும்னு விட்டுட்டு போயிடுறாங்க இல்லையா? ஆனால் இவர் வாழக்கூடிய ஒரு மனிதர், கடவுளுக்கு இந்த உலகுக்கே அதிபதி, அவர் வராருங்க சாகிறதுக்காகவே. அதுவும் அடிமையின் கோலத்தை பூண்டு சிலுவையை தூக்கிட்டு போகணும் அப்படின்னா எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு இது, எவ்வளோ ஒரு கஷ்டமானது. அதுக்காக அவர் தன்னை அர்ப்பணித்தார். இது இந்த கடவுளுடைய வருகையை பற்றி சொன்னார். இவர் தன்னை இந்த அளவுக்கு தாழ்த்தியனுடைய ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா நாவுமே இயேசுங்கிற பேரை அறிக்கையிடுதாங்க. அவருடைய பேருக்கு ஒவ்வொரு முழங்கால் படியிடுகிறார்களாம். இது எந்த ஒரு பேருக்குமே கிடைக்காது. இன்றைக்கி இந்த ஒரு பயணம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த பயணத்தை இயேசு சாமி அன்னைக்கு எருசலேம் நகரில் ஆரம்பித்தார் இல்லைங்களா? இதை நான் ஒவ்வொன்றா பார்க்குறேன். சாமி எங்கேருந்து வராராம், அதுவும் எப்படி வராருன்னா ஒரு கழுதைக்குட்டி மேலே வராரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த ஆண்டவர் சாமி கழுதைக்குட்டியில் வராது ஏன் அப்படின்னு யோசிக்கிறப்ப, பொதுவாகவே இப்போ படத்தெல்லாம் பார்க்குறோம். ஒரு இப்போ சாமின்னா ஒரு போர் வீரன் மாதிரி ஒரு வரணும், ஒரு வெற்றி வீரன். வெற்றிக்கு வரவன் எவனோ கழுதையில் வந்தாமல் நம்ம இன்னும் படத்தில் கூட பார்த்த மாதிரி தெரியல. நிறைய வேறு வர ஒரு போர்க்குணம் நிறைந்த படம் தான் அப்படியே குதிரை கம்முன்னு போகணும். ஆனால் இவர் கழுதை குட்டியில் வராரு ஏன் அப்படின்னு யோசிக்கிற பொழுது, அரசர்கள் 2 விதமாக போகிறாங்களா சாமி. போருக்கு போகிறப்ப குதிரையில் போகலாம், அதுவே அமைதியை விரும்பி போகிறாங்க அப்படின்னா கழுதை குட்டி மேலே ஒரு சாந்தமாக போகிறாங்களாம். இந்த போர்க்குணம் நிறைந்த உலகத்தில் சாமி தன்னை அப்படி வெறுமையாக்கி அப்படியே சாகிறதுக்காக வரவருக்கு, என்னை கையளிக்கிறேன்டா, உங்களோட இது எல்லாத்தையும் பகமை வெறுப்பு எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன், உன் பாவத்தை எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன், நானும் மாறுறேன், உங்களுக்காக நான் சாகுறேன், நீங்கள் சந்தோஷமா இருங்களா அப்படின்னு தான் கழுதை குட்டி மேலே அப்படி ஏறி அப்படி ஒரு அமைதியின் நாளாக வராறாங்க சாமி. இன்னொன்று சாமி, ஆண்டவர் எப்போதுமே அந்த நசுக்கப்பட்ட மக்களின் சார்பாக, புறக்கணிக்கப்பட்டவரின் சார்பாக இருக்கிறாருங்கிறத இந்த கழுதையிலேருந்து கூட ஒரு பாடத்தை கருத்திக்கிறார். நம்ம என்ன செய்வோம், யாராவது ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டாவோ இல்லை யாராவது ஒருத்தன் திட்டணும்னாவோ கழுதை அப்படின்னு திட்டுவோம். இப்போ கழுதையை வந்து ஒரு 2ஆம் தரமாக பார்ப்போம், இல்லைன்னா நாயை சொல்லுவோம், நாயை அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா குரங்கு அப்படின்னு. இது எல்லாமே மிக உன்னதமான குணாதிசயங்களை கொண்ட அனிமல் இல்லையா, விலங்கினங்கள். ஆனால் அந்த கழுதையை நம்ம என்ன பண்ணுவோம், 2ஆம் தரமாக பார்ப்போம், தப்பு செய்கிறவனையோ சேட்டை பண்ணுறவனையோ கழுதை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ புறக்கணிக்கப்படக்கூடிய அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, விலங்கினங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நேசிச்சார். அப்போ அவர்கள் சார்பாக இருக்கிறேங்கிறத காண்பிக்க கூட அவர் கழுதையில் வந்திருக்காங்க. அப்புறம் இன்னொன்று, சாமி அங்கேருந்து வரப்ப அவங்க எல்லாம் அந்த இஸ்ரேல் மக்கள் கையில் ஒரு ஓலையை பிடிச்சிட்டாங்க. இது இப்போ நம்ம பிடிக்கிறோம். இது இன்னொன்று நடக்குது என்ன அப்படின்னா, சாமி வரப்ப தாங்கள் மேலே போட்டிருந்த ஆடையெல்லாம் ரோட்டில் விரித்து போட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. எதுக்கடா இவங்க கையில் ஒரு ஓலை பிடிச்சாங்க, ரைட், ஏன்னா ஒரு பேனர் மாதிரி தெரியுது. ஆனால் எதுக்கு அவங்க மேலே ஆடையெல்லாம் விரித்து போட்டாங்க அப்படின்னு பார்க்குறப்ப, இது பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது சாமி. பொதுவாக அரசர் வருகின்ற பொழுது மக்கள் தங்களுடைய அந்த பாசத்தை காட்டுறதுக்காக, அவருக்கு மேலே இருக்க அன்பை காட்டுறதுக்காக தங்களுடைய மேலாடையெல்லாம் இப்படி விரித்து விடுவாங்க. அரசர்கள் புத்தகம் 2வது அரசர் புத்தகம் அதில் 9வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லும். ஏகுங்கிற ஒரு அரசன் ஒருத்தன் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறான். அவன் அங்கேருந்து அந்த மக்களை சந்திக்க வரப்ப மக்கள் தங்களுடைய மேலாடைகள்லாம் அப்படி விரித்து போட்டு, ஏகுவே நீரே அரசர் அப்படின்னு சொல்லி கம்பீரமாக கத்திருக்கிறாங்க. பார்த்தோன்னா அரசன் ரொம்ப சந்தோஷப்பட்டானா. இன்னைக்கு சாமி எருசலேம் நகருக்குள்ளே வரப்ப உள்ள மேலே இருக்கிறவங்கலாம் எப்படி இருந்துச்சோ தெரியாது, சாதாரண அவர் தான் அரசரையா, நமக்காக வந்த அரசர், நம்ம கஷ்டத்தை தீக்க வந்த அரசர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் அவுத்து மேலாடையிலேருந்து போட்டு அப்படியே கம்பளை மாதிரி விரிச்சு வந்துருக்குறாங்க. புறக்கணிக்கப்பட்ட கழுதையின் மீது ஏறி அரசராக மக்களுடைய மனதில் வீட்டிருக்கிறதுக்காக சும்மா சாமி வந்திருக்கிறார். இப்போ வந்த நேரத்தில் ஓசன்னா ஓசன்னான்னு மக்கள் கத்திருக்கிறாங்க. இப்போ எதுக்குறாங்க ஓசன்னான்னு கத்துறான்
அப்படின்னு யோசிக்கிறப்ப இஸ்ரேல் மக்கள் பொதுவாகவே அவங்க தொடக்கத்திலிருந்து அந்த கடைசி வரையிலுமே சாமி கடவுள்கிட்ட தந்தையாம் கடவுளை பார்த்து வேண்டுறாங்க, ஆண்டவரே நாங்கள் இவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோமே, எங்களுக்குன்னு ஒரு இரக்கம் காட்ட மாட்டீங்களா, எங்களை மீட்க வர மாட்டீங்களா, ஆண்டவரே எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்களை மீட்க வாரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஓசனான்னு கற்றுருக்குறாங்க. தந்தையாம் கடவுளை பார்த்து கற்றுனாங்க. இன்னைக்கு சாமி வரப்போ சாதாரண மக்களா இவர் தான் நமக்கு மீட்பு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஓசன்னா அப்படின்னு சொல்லி கற்றுருக்கலாம். ஒரு மிகப்பெரிய சாமி. எனக்கு இது அப்படியே பார்த்துட்டு இருக்க சாமி ஒரு பயணம் மேற்கொள்கிறாரு. அப்புறம் இன்றைக்கி இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து குருத்து ஞாயிறுன்னு சொல்கிறோம், அதே போல் இது பாடுகளின் ஞாயிறு அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா 40 நாள் கடவுளுடைய ஆண்டவர் இயேசுடைய பாடுகளை தியானித்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஒரு வெள்ளிக்கிழமை வரலாம் அவருடைய பாடுகள் ரொம்ப உக்கிரமாக நாம் தியானிக்கக்கூடிய இதனால இது பாடுகளின் ஞாயிறு அப்படின்னு கூட சொல்கிறாங்க சாமி. இதில் இன்னொன்று நான் ரொம்ப வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இயேசுடைய பாடு, இயேசு சாமி சிலுவையை தானே வந்து ஏற்றுக்கிட்டார். எங்கள் வீட்டில் புதுசாக வீடு கட்ட போகிற நேரத்தில் வீட்டில் இருந்த ஒரு பாடுபட்ட சுருவம் ஒன்று வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போனப்போ எங்கள் பாட்டி என்ன சொன்னாங்க, தம்பி சாமி திருநிதி ஆண்டவர் படம் இல்லையா அப்படின்னு, அது வச்சுருக்கேன் பாட்டி அப்படின்னு. அதே போல் திருக்குடும்ப படம், ரைட், அதெல்லாம் மாட்டேன்ப்பா, ஏன்ப்பா நம்ம பாடுபட்ட எடுத்தோடனே அந்த புது வீட்டில் நுழையிறோம் ஒரு பாடுபட்ட சாமியை வைக்கிறியப்பா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நமக்கு வந்து ஒரு செமினரிக்கு வந்தோம் இல்லை சாமியாராக இருக்கிறதுனால நமக்கு பாடுபட்ட சுருவம் வந்து ரொம்ப முக்கியமானு தோணுது. ஆனால் இன்னும் வீட்டில் வந்து ஒரு பாடுபட்ட சுருவம் அதனாலே பாடுவது தானே நினைக்கிறாங்க. போனவென்ச்சர்னு சொல்லிட்டு ஒரு புனிதர் நம்ம 13ஆம் நூற்றாண்டில் திருச்சபையில் இருக்கிறார் சார், பயங்கர பிரில்லியன்ட். அவரை பார்த்து கேட்டாங்களா, எப்படிங்க நீங்கள் இவ்வளோ அறிவாளியாக இவ்வளோ ஒரு ஞானம் இதில் இந்த அதெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிதுங்க அப்படின்னு சொல்கிறப்ப, எவ்வளோ புஸ்தகம் படிப்பீங்க, எங்கேருந்துலாம் உங்களுக்கு இதெல்லாம் திரட்டுறீங்க அப்படின்னு கேட்டப்ப, பெருசாலாம் நான் ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க, என் ரூமில் ஒரு பாடுபட்ட சுருவம் இருக்குது, அந்த பாடுபட்ட சுருவத்தை பார்க்குறப்ப எனக்குள்ளே நிறைய தோணும். ஒரு சில நேரத்தில் எனக்கு குழப்பமாக இருக்கிறப்ப பாடுபட்ட சுருவத்தில் கையை வச்சு, ஆண்டவரே எனக்கு இது ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறப்ப ஆண்டவர் எனக்கு விளக்குவாருங்க. சாமிகிட்ட போகிறப்ப பாடுபட்ட சுருவத்தை தொட்டு சின்ன குழந்தையாக மாறுவேங்க. எனக்கு நான் சொல்கிறதுல சின்ன சின்ன அறிவுலாம் எனக்கு கடவுளாக கொடுக்கறது தான் அப்படின்னாரு. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு அறிவு வேணும் ஞானம் வேணும்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு வித்யாலயா அது இதுன்னு போய் சேர்க்குறமே, நீ வாப்பா தம்பி சாமியை புறா, சாமி உனக்கு, ஏன்னா தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம்னு சொல்கிறாங்களே, அறிவை கொடுக்குற நாம ஞானத்தை கொடுக்க தவறுறோம். குருத்து ஞாயிறு இன்னைக்கு கடவுள் நம்மளை அவருடைய பாடுகளையும் தியானிக்கணும். அதே போல் பாடுபட்ட சுருவத்துலேருந்து நமக்கு ஞானம் வருது, மீட்பு வருது, நம்ம பிள்ளைங்கள்லாம் பக்கத்தில் கொண்டுட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் பார்க்கணும். அந்த பாடுபட்ட சிறுவத்தை வந்து துன்பத்தினுடைய அடையாளமாக பார்க்காம வெற்றியின் அடையாளமாக, ஞானத்தின் அடையாளமாக, மீட்பின் அடையாளமாக நம்ம பார்க்கணுங்கிறது நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு ஆமாம் சொல்லிக் கொடுக்குறீங்க. ஆமாம், நல்ல ஒரு காரியத்தை, அது ஒரு நல்ல ஒரு தான். ஏன் ஆண்டவரே மோய்சன் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு கடவுளுடைய கட்டளைகள்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இறுதியாக சொல்லுவார், நீங்கள் கண்ணால் காண்பதை மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதபடி உங்களுடைய இதயத்தில் நிறுத்துங்கள், உங்களுடைய இதயத்தில் நிறுத்தியதை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள் அப்படிங்கிறார். இன்னைக்கு குருத்து ஞாயிறு அன்னைக்கு பவனியாக வர நாம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதே போல இதுக்காக தான்ப்பா வரோம், ஓசனா இதுதான்ப்பா அர்த்தம், நம்ம கையில் குருத்தோலை பிடிக்கும் இதுக்கு இதுதான் அர்த்தம், சாமி கழுது குட்டி மேலே வராரு இதுதான் அர்த்தம், கடைசியாக சாமியோட பாடுபட்டு சொல்கிறது தொட்டு பார் உனக்கு அறிவு ஞானம் வரும்னு சொல்லி பிள்ளைங்களை கொண்டு வந்து சேர்க்குறப்ப பாடுகளையும் தியானிப்போம், அதன் வழியாக வர மீட்பை உணர்வோம், கடவுள் கொடுக்குற ஞானம் நமக்கு நிறைவாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இன்னைக்கு வருது சார். கண்டிப்பாக சாமி. எனக்கு இன்னொரு பார்வை கூட இந்த நாட்களில் எனக்கு தோணுது, ஒரு சிந்தனை என்னென்னா, ஆண்டவர் வந்து ஒரு தன்னிறைவு பெற்றவர், அதில் மாற்றுகிறது கிடையாது. அதே வேளையில் ஒரு சமச்சீர் சிந்தனை கொண்டவர், அதை நம்ம கற்றுக்கணும். எப்படின்னா, இன்னைக்கு ஓசானா ஓசானான்னு சொன்ன அதே கூட்டம் அடுத்து அவர் தூக்குடான்னு சொல்லிடுவாங்க சொன்னிச்சு. இன்றைக்கு வாழ்க வாழ்கன்னு சொன்ன கூட்டம் ஒழிக ஒழிகன்னுச்சு. பேசினார் வாழ்கன்னு சொல்லையில அவர் எங்கேயோ உச்சிக்கு போய் அவர் பறக்கவும் இல்லை, இவர் ஒழிக அப்படின்னு சொல்லையில இப்படி சொல்லிட்டாங்களே படுவாய்ப்பல்கிட்டு போய் கூணி குறுகியும் போகலை. அதான் ஒரு சமச்சீர் தன்மை கொண்டவராக இருந்தார். நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்மளை புகழையில் சந்தோஷப்படுவோம், யாரெல்லாம் புகழ்கிறாங்களோ அவங்க மேலே ஒரு தனிப்பட்ட அன்பை காட்டுவோம், புகழ்ச்சியை விரும்பக்கூடியவர்களாக பல நேரங்களில் இருப்போம். அதே வேளையில் நம்ம அதே கூட்டமோ இல்லை வேறு கூட்டமோ நம்மளை இகழ்ந்து பேசுகிற பொழுது வாழ்க்கையில் அப்படியே கூடி குறுகி போயிருப்போம்.
வேதனைப்படுவோம். இல்லை யாராவது சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்தாலோ அல்லது நம்மளை பற்றியான ஒரு குறையை சொன்னாலோ அவங்க மேலே எரிச்சல் விடுவோம், எரிஞ்சு விடுவோம், அவங்களை எப்படியாவது அடித்து விடணும், அப்படி வாழ்க்கையில் அமுக்கி விடணும் அப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் இல்லாமல் நம்மை புகழ்கிற பொழுது அதுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்மை மக்கள் இகழ்கிற பொழுது அவங்க ஏன் இகழ்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்தை கண்டு அந்த பாடத்தை கற்றுக்கொள்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை சீரமைப்போம். அதுக்காகவும் அவங்களுக்கு நன்றி செலுத்துவோம். இப்படி இயேசுவை போல இந்த நாட்களில் எல்லா நேரங்களும் ஒரு சமச்சீர் தன்மையோடு நம்ம வாழங்கிறதையும் ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களில் கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆகவே இன்னைக்கு நம்ம கரங்களில் ஏந்திருக்கிற இந்த குருத்தோலையானது இந்த அடுத்த வருடம் முழுவதும் கடவுளுடைய ஆண்டவருடைய பாடுகளை நாம் தியானித்தாலும் நம்முடைய பாடுகளுக்கும் ஒரு மீட்பு உண்டு என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம் சாமி. ஆகவே ஒரு ஜெபம் சொல்லுவாங்களா? அந்த அன்பின் பரலோக தந்தையே, இதோ இந்த யூடியூப் சேனல் வழியாக, பவர் ஆஃப் காட் சேனல் வழியாக உம்முடைய குருத்து ஞாயிறு பாடுகளில் தங்களே பங்கெடுத்து கொள்ளக்கூடிய விதத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைய ஆசீர்வதியும் சுவாமி. இதோ உம்முடைய இந்த பாடுகளின் ஞாயிறான இன்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கவும், எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு கஷ்டம், ஒவ்வொரு நஷ்டத்திற்கும் ஏதோ ஒரு பலன் இருக்கிறது, அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக வாழ்வோம். எங்களுடைய குடும்பங்களில் வருகின்ற ஒவ்வொரு சவால்களையும் நாங்கள் ஏற்றவர்களாக, நீரே எங்களுக்கு விடுதலை தரக்கூடிய தெய்வம் என்பதை முழுமையாக ஏற்று, எங்களுடைய குழந்தைகளுக்கு நீர் தரக்கூடிய ஞானத்தை முழுமையாக பெற்றுத்தர எங்களால் முடிந்த அளவுகளுக்கு எங்களுடைய முயற்சிகளை எடுக்கவும், உம்மோடு நாங்கள் என்றும் ஒன்றித்திருக்கும் தேவையான வாக்கியத்தை தருமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே.